வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தேன் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி இட்லி மாவு தாங்க எடுத்திருக்கேன். கரைக்காது அதில் 1/4 டீஸ்பூன் இட்லி சோடா சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, ஆரஞ்சு ரெட் கலர் பவுடர், கலருக்காக இது கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இந்த தேன் மிட்டாய் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இதை. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. 1 கப் சர்க்கரைக்கு நான் 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. சர்க்கரை பாகு நமக்கு ஒரு கம்பி பாகு வந்தால் போதுங்க. ரொம்ப ஸ்ட்ராங் ஆக வேண்டாம், ஒரு கம்பி பதம் போதுங்க. நம்மளுக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாங்க. புளிப்பு டேஸ்ட்டுக்காகங்க கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவில் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போடணுங்க. பெரிய உருண்டையாக போட்டால் அது பாகுல சரியாக ஜூஸ் ஆகாதுங்க. அதனால் நம்ம குட்டிஸாக போட்டுக்கலாங்க. கருகாமல் நம்ம மிதமான சூட்டில் வச்சு இதை போட்டு எடுக்கணுங்க. போடும்போதே பாருங்கள் எல்லாம் நல்லா பொரிஞ்சு மேலே வருது. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். தேன் மிட்டாய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸி தாங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். நம்ம எடுத்து சர்க்கரை பாகுல போட்டுடலாங்க. பாருங்க பார்க்கும்போது சூப்பரான கலர் வந்திருக்கு. சர்க்கரை பாகுல போட்டு ஊற வைக்கலாங்க. இது நம்மளுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஊறினா போதுங்க. பாருங்க எல்லாம் ஊறி இவ்வளோ ஜூஸியா தெரியுது நம்மளுக்கு. பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. பாருங்க நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ ஜூஸ் இறங்கியிருக்கு பாருங்க. நம்ம இதை இந்த மாதிரி சர்க்கரையில் வச்சு சர்க்கரையில் நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோட் கொடுக்கலாங்க. இந்த மாதிரி கூட சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.